இது சூரத்துல் மாவுன் என்று சொல்லக்கூடிய 107வது சூரா. மாவுன் அப்படின்னா அதுக்கு பொருள் வந்து அற்பமான ஒரு பொருள் அப்படின்னு அர்த்தம். அற்பமான பொருள். அல்லாஹ் வந்து இந்த சூரா வந்து சொல்லும்போது ஐத்த முகமது நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க பாத்தீங்களா? ஐத்த அப்படின்னா கொஸ்டின் மார்க். ஐத்த நீங்க பாத்தீங்களா? அல்லது எப்படிப்பட்டவனை என்றால் யுகெஸிபு பொய்ப்பிக்கின்றான். யுகெஸிபு பொய்ப்பிக்கின்றான். பித்தீன் மார்க்கத்தை கொண்டு பொய்ப்பிக்கின்றானே அப்படிப்பட்டவன் நீங்க பார்த்தீரா? மார்க்கத்தை ஸ்லோவாவா? ஓகே. ஐத்த நீர் பார்த்தீரா? அல்லது எப்படிப்பட்டவன் என்றா இதுல வந்து மொத்தமான பொருள் இருக்கும். நான் உங்களுக்கு தனித்தனியா ஒவ்வொரு இதுக்கும் தனி பொருள் சொல்றேன். யுகெஸிபு பொய்ப்பிக்கின்றவனை. பித்தீன் மறுமையை பொய்ப்பிக்கின்றவனை பார்த்தீரா? அப்போ ஒருத்தர் மறுமையை பொய்ப்பிக்கின்றது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அல்லாஹ் காப்பாத்துவான். ஒருவேளை நம்மளும் மறுமையை வந்து பொய்ப்பிக்கின்றோம் தான் நம்ம இந்த சில பண்புகள் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம மறுமையை பொய்ப்பிக்கின்றோம் அப்படின்னு. எதெல்லாம் அப்படின்னா ஃபதாலிக்க அது என்னன்னா ஃபதாலிக் அல்லதி எதுஉல் யத்தீம். யத்தீம்னா அனாதைன்னு சொல்லு. அனாதை குழந்தைகள்னா யத்தீமான பிள்ளைங்க அப்படி சொல்லுவாங்க. அப்ப அனாதைகள்னா யத்தீம அவங்க கிட்ட வந்து ஏதாவது உதவி கேட்டாங்கன்னா விரட்டுகின்றான். அது என்ன அப்படின்னா எதுஉல் யத்தீம் அனாதையை விரட்டுகின்றான். அனாதையை விரட்டுவது மட்டும் இல்லாமல் வலா யஹுல்லு தூண்டுவதில்லை. வலா யஹுல்லு அப்படின்னா தூண்டுவதில்லை. அனாதைய வந்து விரட்டுறவன் கண்டிப்பா சோறு கொடுக்க மாட்டான், அப்படிதானே? ஒரு ஏழைக்கு கூட சோறு கொடுக்க மாட்டான். அதான் அல்லாஹ் சொல்றான், அவன் சோறு கொடுக்காட்டிலும் பரவாயில்ல, வலா யஹுல்லு தூண்டுவதில்லை. மற்றவங்களை கூட தூண்ட மாட்டான். சோறு கொடுங்க, அவங்களுக்கு சாப்பாடு செய்யுங்கன்னு மத்தவனையும் என்ன செய்ய மாட்டான், தூண்ட மாட்டான். வலா யஹுல்லு அவன் தூண்டுவதில்லை. அலா மீது துஆமில் உணவின் மீது அல் மிஸ்கீன் ஒரு ஏழையினுடைய உணவு கொடுங்க அப்படி சொல்லி மத்தவங்களையும் தூண்டுறதில்ல. அடுத்ததாக அல்லாஹ் சொல்லும்போது ஃபவைலுல் லில் முஸல்லீன் தொழுகையாளிக்கு கேடு. ஃபவைலுன்னா கேடு. அந்த கால அரபு மக்கள் அதிகமா அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்திருக்காங்க. வயலுன் லக்க உனக்கு நாசமாகட்டும் அப்படி சொல்லி சாதாரணமா பயன்படுத்திருக்காங்க. புழக்கத்துல நம்ம வந்து அந்த மாதிரிலாம் பயன்படுத்தக்கூடாது, சரிங்களா? நான் வந்து அவங்க பழக்கப்படுத்திருக்காங்கக்காக சொல்றேன். அது அவங்களோட நடைமுறையிலேயே அப்படி இருக்கு. இப்ப வயலுன் லக்க உனக்கு நாசம் உண்டாகட்டும் அப்படின்னு. இப்ப நம்ம வந்து அப்படி சொல்ல முடியாது. நம்மளுடைய காலகட்டத்துல நம்முடைய சொசைட்டில அந்த மாதிரிலாம் பேச முடியாது. வயலுன் கேடு, லில் முசல்லி ஹர்ஃபுல் ஜார் அல் முசல்லின் தொழுகையாளிக்கு கேடு. அல்லதீன அந்த தொழுகையாளி எப்படிப்பட்டவன் என்றால் ஹும் அவன் அண்ணா விட்டு நம்ம ஹர்ஃபுல் ஜார் படிச்சோம்ல, அன் விட்டு பற்றி அன் இந்த யூஸ் ஆகுதா இப்போ நமக்கு அது படிச்சதெல்லாம். அண்ணா ஹர்ஃபுல் ஜார் சொலாத்திஹும் அவன் தொழுகை விட்டு சாஹூன் பாராமுகமாக இருக்கின்றான் அல்லது தொழுகையை மறந்தவனாக இருக்கின்றான். அது ஏன் தொழுகையாளிக்கு அல்லாஹ் கேடு அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்படின்னா அல்லதீனஹும் அவன் எப்படிப்பட்ட தொழுகையாளினா யுராவூன் மக்கள் பார்க்கும்போது மட்டும் தொழுதுக்குவான். யாராவது பார்த்து நுகர் தொழலையாமா அப்படின்னு கேட்டா அந்த தொழுக போறேன்னு சொல்லி தொழுதுக்கிறது. யாரு இல்ல அப்படின்னா யார் நம்மள பார்க்க போறா அப்படின்னு சொல்லிட்டு தொழுகாம நுகரு அசர் மகரிப் பிஷா எந்த தொழுகையும் தொழுகாம விட்டுறது. அதான் சொல்றான்ல அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் தொழுகையை மறந்தவனா இருக்கிறான். அல்லதீனஹும் யுராவூன் ஒரு தொழுகையை மறந்துடுறான், சரிங்களா? அப்படி இல்ல அப்படின்னா
மக்கள் பார்ப்பதற்காக வேணா தொழுதுக்கிறான். அல்லதீனஹும் யுராவூன். இன்னைக்கு நிறைய பெண்கள் பாக்குறோம். சுப்ஹானல்லாஹ். வேலைன்னு என்ன பண்ணுவாங்க? தொழுகைய விட்டுருவாங்க. இன்னொரு விஷயம் லுகர் தொழுக மறந்துருவாங்க. அசர் பாங்கு சொல்லும்போது லுகர தொழுதுட்டு இருப்பாங்க. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கல்ல, பாங்கு சொல்வதற்குள்ள நீ ஒரு ரக்காயத்த நீ அடைஞ்சுட்ட அப்படின்னா, நீ அந்த தொழுகைய நீ முழுமையா தொழுத மாரின்னு சொல்லிட்டு, அத வந்து பயன்படுத்திக்கிறது. மார்க்கத்தை தனக்கு அப்படியே வளைச்சுக்கிறது. அப்ப அல்லதீனஹும் யுராஊனவங்க பிறர் பார்ப்பதற்காக தொழுகிறார்கள். வயம்னஊனல் மாஊன். ஒரு அற்ப பொருள கூட கொடுப்பது கிடையாது. அப்ப இந்த மாஊன்ற வசனம் ஒரு சின்ன வார்த்தை இதுல இடம்பெறதுனால தான், அல்ல இந்த சூறாக்கே மாஊன்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. வயம்னஊனல் மாஊன். ஒரு அற்ப பொருளு. தூக்கி போடுறதுக்காக வச்சிருப்போம். ஒரு 5 வருஷம் யூஸ் பண்ண ஒரு ட்ரெஸ்ஸ. யாராவது ஒருத்தர் நல்லா இருக்கே இந்த ட்ரெஸ்ஸு அப்படி சொல்லி சொன்னாலும், இப்ப நல்லா இருக்கா? அப்ப இன்னும் கொஞ்ச நாள் போடுவோம். அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? இன்னொரு 1 வருஷம் போடுவோம். அது ஒரு சின்ன ஒரு பொருள வந்து வச்சிருப்போம். அந்த பொருள் காணாம போனதுக்காக அவ்ளோ கவலைப்படுவோம். ஏன் அந்த பொருள் தேவைப்படுற ஒருத்தனுடைய கையில போய் சேர்ந்திருக்கலாம். ஒரு பர்ஸ் ஒரு ரூ. 500 ஒரு பர்ஸ் நீங்க வாங்கியிருக்கீங்க. 1 வருஷம் யூஸ் பண்ணிட்டீங்க. மிஸ் பண்ணிட்டீங்க எங்கேயாவது. பர்ஸ மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க. அது யாராவது கையில போய் சேரட்டும் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். எங்க போச்சுன்னு தெரியல, ஏது போச்சுன்னு தெரியல. அதான் அல்லாஹ் சொல்றான். வயம்னா உடல் ஒரு அற்ப பொருள கூட கொடுப்பதற்கு நீங்க மறுக்கிறீங்க. அற்பமான ஒரு பொருளா இருக்கும். அந்த பொருள கூட நீங்க கொடுக்க மறுக்கிறீங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இதான் இந்த சூரானுடைய விளக்கம். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله. وعليكم السلام ورحمة الله وبركاته. Assalamualaikum warahmatullahi wabarakatuh, Ustaz.